அனுநாக்கி 6 பாகங்களை பார்த்து விட்டோம் அப்படின்னா 7வது பாகம் எப்படி இருக்கும்? ரொம்ப விறுவிறுப்பா இருக்குமா? இந்த ஒரு கேள்வி உங்க மனசுல இருக்கலாம். அனுநாக்கி அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி வந்தது? வேற்று கிரகவாசிகள் பூமிக்கு வந்தாங்க, பூமியில தங்கம் இருந்தது, அதை எடுத்துட்டு நிப்ரு அப்படிங்கிற ஒரு கிரகத்துக்கு போயிட்டாங்க. ஆனா நம்ம கான்செப்ட் இந்த அனுநாக்கியை பேஸ் பண்ணி மட்டுமே இல்லை. ஏலியன்கள், அவர்களை நம்பலாமா வேண்டாமா, அதனுடைய ஆய்வுகள், மர்மங்கள், இப்படி நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஒரு பதிவிலும் ஏன் பூமியில் இருக்கும் தங்கம் வேற்று கிரகவாசிகளுக்கு தேவைப்பட்டது, இந்த ஒரு கேள்விக்கான பதிலை தேடி போக போகிறோம். அதே மாதிரி UFO அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் இருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு அது உண்மை, அதை வைத்து அமெரிக்காவில் நடந்த சில விதமான ஆராய்ச்சிகள் என்ன, அது எப்படி மறைக்கப்பட்டது, இப்படி பல்வேறு விதமான டீடைல்ஸ் பார்க்க போகிறோம். இதை பார்த்து முடித்த அடுத்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏலியன்கள் பூமியில் கொலை செய்தார்களா, இதை பாகம் 8 பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். அனுநாக்கி பாகம் 7. முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் தங்கம் தேவைப்படுகிறது? இப்ப தங்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா 2 விதத்துல நமக்கு தேவைப்படுதுங்க. ஒன்னு ஆபரணத்துக்கும், இன்னொன்னு பொருளாதாரத்துக்கும். ஆனா வேற்று கிரகவாசிகள் இல்லாட்டி அன்றைய காலகட்டத்தில் சொல்லப்பட்ட கடவுள்கள் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெரிய பெரிய ராஜாக்களாக இருக்கட்டும், இல்லாட்டி கடவுளாக இருக்கட்டும், அவங்க தங்கத்தை பூசி வந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்க கிரீடம் இருக்கும், கை கவசம் எல்லாமே தங்கமாக இருக்கும். முழுவதுமாக சொல்ல போனால் கவசம், தங்க கவசத்தில் அவர்கள் வந்தார்கள். அவங்க போன தேரிலிருந்து அவங்க போன வாகனம் வரை எல்லாமே தங்கத்தில் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். சரி, இப்போ மேலோகத்திலிருந்து பூமிக்கு ஏலியன்கள் இல்லாட்டி கடவுள்கள் வந்தார்களா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் நீங்க பைபிளுக்கு பழைய ஏற்பாடுல போய் பார்த்தாலும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும். வட்ட வடிவமான பிரகாசமான ஒரு பொருள் வானத்தை கிழித்து பூமிக்கு வந்தது. அது வெண்கல நிறத்தில் இருந்தது, ரொம்ப பிரகாசமாக இருந்தது. அதிலிருந்து கடவுள் வந்தார் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு சில வசனங்கள் அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கும். அதே மாதிரி வேறு பல புராணங்களிலும் இதே ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்தில் பறக்கும் தட்டுகள் வழியாக. இப்போ ராவணன் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு விமானம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ராவணனுடைய வரலாறு பார்க்க தவறியவர்கள் தமிழ் பொக்கிஷம் ராவணன் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கான அந்த விடை கிடைக்கும். ஸோ இப்படி விமானத்திலிருந்து எல்லாமே பழைய காலத்தில் இருந்திருக்கு. அப்போ பறக்கும் தட்டும் இருந்திருக்கிறது. இந்த பறக்கும் தட்டு அப்படின்னு சொல்லும்போது 16வது நூற்றாண்டில் 4வது நூற்றாண்டில் சில விதமான கோவில்களில் இந்த மாதிரி பறக்கும் தட்டினுடைய அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வரையப்பட்டிருக்கிறது. இதுவே தனி சீரீஸா போகும். அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் பத்தி நம்ம பேச தொடங்கணும்னா அதுவே தனியா ஒரு சீரீஸா போகும். ஸோ அதுல இருந்து சில விதமான இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்படி புராணங்கள் எல்லாமே சொல்லப்பட்டு இருக்கும். இந்த ஒரு விஷயம் தங்கத்தை தோண்டுவதற்காக அப்படின்னு சொல்லி அனுநாக்கியும் சொல்கிறது. சோ தங்கம் என்பது வெறும் ஆபரணம் மட்டும் கிடையாது என்று சொல்வதற்கான காரணம், இன்னைக்கு ஒரு சர்வே எடுத்து பாத்தீங்கன்னா பூமியில் தோண்டப்பட்ட தங்கத்தில் 10% மட்டுமே நம்மகிட்ட இருக்கு, மனிதர்களிடம் உபயோகத்தில் இருக்கிறது, இல்லாட்டி பேங்க் லாக்கர்ல இருக்கு. மீதம் இருக்கும் 90% தங்கம் எங்கே போனது அப்படிங்கிற கேள்விக்கான பதில் யார்கிட்டயுமே இல்ல. நிறைய பேர் சொல்றாங்க போர், யுத்தம், ராஜாக்கள், அரசர்கள் மாறும்போது இப்படி நிறைய நேரத்துல தங்கம் என்பது ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது, அதனாலதான் மக்கள் கையில் இல்லை அப்படின்னு சொல்ற பேர் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதையும் மீறி தங்கம் நிறைய விதமான எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல இருக்கு. நம்ம சொல்ல போனா சேட்டலைட்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல தங்க முலாம் தான் பூசி இருக்கும். ஹை அண்ட் எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல தங்கத்திலான சில விதமான பொருட்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகங்களிலே தங்கம் தான் அதிசிறந்த மின்கடத்தி அப்படின்னு சொல்லலாம். வேறொரு விஷயமும் இருக்கு, இந்த தங்கத்தால் வெப்பநிலையை ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ல இருந்து தப்பிப்பதற்காகவும் இந்த தங்கம் பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், தங்கம், ஏலியன்கள், மின்கடத்தி இப்படிலாம் சொல்லும்போது உங்களுக்கே ஒரு ஞாபகம் வந்திருக்கும். ஓகே, வானத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் தங்கம் தேவைப்படுகிறது. அது இன்ஃப்ராரெட்ல இருந்து பாதுகாப்பதற்காக இருக்கட்டும், அப்படி இல்லைனா மின்கடத்திக்காக இருக்கட்டும், அப்படி இல்லைனா டெம்பரேச்சரை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக இருக்கட்டும். ஸோ வானத்திலிருந்து வந்தவர்களுக்கு ஏன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தங்கம் தேவைப்பட்டிருக்காது? நியாயமான கேள்விதான். இந்த கேள்வியை பொறுத்தும் நம்முடைய ஆராய்ச்சிகள் என்பது தொடர வேண்டும். சரி, அப்படின்னா இந்த UFO அவங்க தான் தங்கத்தெல்லாம் தோண்டி எடுத்துட்டு போயிட்டாங்கல்லடா, பிறகு இந்த UFO அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் வழியாக பூமிக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இல்லாட்டி பார்க்கிறார்களா, இந்த ஒரு கேள்வி நமக்குள் வர வேண்டும். UFO அப்படின்னு சொல்லும்போது பறக்கும் தட்டுகள், இந்த பறக்கும் தட்டுகளை ஆய்வு செய்வது போலியானது, ஃபேக் ஆனது அப்படின்னு சொன்னா யார் சொன்னாலும் நம்பிடாதீங்க. அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு நாடும் UFO-வை தனித்தனியா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்குன்னு வேற வேற அமைப்புகள் இருக்கு. சொல்ல போனா நேஷனல் UFO ரிப்போர்ட்டிங் சென்டர் அப்படிங்கிற ஒரு சென்டர் இருக்குங்க. ஒரு மாதத்தில் 400 நபர்கள் நாங்க இந்த மாதிரி பறக்கும் தட்டுகளை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி இன்றளவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சோ ஒரு மாதத்திற்கு 400 நபர்கள் சொல்லும் போது 99% நபர்கள் சொல்வது பொய் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு
கண்டுபிடிக்கப்படுகிறது. ஆனா மீதம் இருக்கும் 1% மக்கள் சொல்வதில் ஏதோ விதமான உண்மைகள் இருப்பதை எல்லாருமே விஞ்ஞானிகள் உணர்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த UFO ரிசர்ச்சிங் சென்டர் அப்படிங்கறத ஒவ்வொரு நாடும் தனித்தனியா வச்சிருக்கு. அதுக்கு லிஸ்ட்டை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. சோ இந்த UFO அப்படின்னு சொல்லும்போது 3 விதமான மனிதர்கள் இருக்காங்க. ஒன்னு UFO பறக்கும் தட்டுகள் இருக்கு, நாங்க கண்டுபிடிச்சிருவோம், மனிதர்கள் ஏலியன் கூட கான்டாக்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்ற ஒரு சாரார். இன்னொரு குரூப் அப்படிங்கிறவங்க UFO எல்லாம் கிடையாதுப்பா, அது முட்டாள்தனமானது அப்படின்னு சொல்றவங்க. மூன்றாவதான ஒரு நபர் UFO இருக்கலாம், அதை நீங்கள் கண்டுபிடித்து சொல்ல வேண்டும், அதை பார்ப்பதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற சாதாரண மக்கள். இந்த 3 விதமான கூட்டத்தில் நாம் எந்த கூட்டத்தின் பக்கம் இருக்கிறோம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். இப்போ வேறொரு கேள்வி, UFO பத்தி யார் அதிகமா பேசியிருக்கா? 1947 நம்ம அனுநாக்கி சீரீஸ்ல 3வது பார்த்த பாகத்துல நம்ம பார்த்தோம். கென்னத் அர்னால்ட் அப்படிங்கிறவர் தான் நான் UFO பார்த்தேன், ஒரு பறக்கும் தட்டை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறார். அதன் பிறகு நானும் இப்படிலாம் நிறைய இடத்துல பார்த்தேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. இப்படி நிறைய பேர் சொல்லும்போது இதற்காகவே அமெரிக்க அரசாங்கம் என்ன செய்யறாங்க, ப்ராஜெக்ட் ப்ளூ புக் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்றாங்க. நீங்க FBI சைட்ல போய் இப்போதும் பார்த்தோம் என்றால் ப்ராஜெக்ட் ப்ளூ புக் அப்படிங்கிறது 1947 இருந்து 1969 வரை செயல்படுத்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான். பறக்கும் தட்டுகளை விவரிப்பதற்காக, கண்காணிப்பதற்காக, இல்லாட்டி அதை ஆய்வு செய்வதற்காக உருவாக்கப்பட்டதுதான் ப்ராஜெக்ட் ப்ளூ புக். அது இப்போது புதிய வடிவத்தை எட்டியிருக்கிறது என்கிற ஒரு வசனத்தை, ஒரு குறிப்பை பார்க்கலாம். இது FBI சைட்ல இருந்து எடுத்தது. சோ UFO பத்தி FBI அங்க சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் பக்ஷம் சார்பா ஏரியா 51 அப்படிங்கிற ஒரு காணொலி போட்டோம். அந்த காணொலிக்கு லிங்க் கீழே இருக்கு. அதுலயும் இந்த ப்ராஜெக்ட் ப்ளூ புக் ஏன் தொடங்கப்பட்டது, 1947 நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தான் இது தொடங்குவதற்கான காரணம். அதனுடைய முழு விவரத்தை அதில் பார்த்துக் கொள்ளலாம். சோ 1947 இந்த ப்ராஜெக்ட் ப்ளூ புக் தொடங்கணும்னா அதற்கு முன்பாக அமெரிக்காவுக்கு இல்லாட்டி உலக நாடுகளுக்கு ஏதோ விதமான ஒரு சிக்னல் கிடைச்சிருக்கணும். வேற்று கிரகத்தில் இருப்பவர்கள் இங்கே வந்து பல விதமான சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள், இல்லாட்டி கான்டாக்ட்ல இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஏன் அவங்க கான்டாக்ட்ல இருக்கணும்? அனுநாக்கி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. வேற்று கிரகவாசிகள் மனிதர்களை உருவாக்கினார்கள் அப்படின்னு சொல்றதை விட மனிதர்களாக மாறாத ஒரு இனக்குழுவை இந்த ஏலியன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிப்பவர்கள் ஹோமோசாப்பியன்ஸ் கிடையாது. ஹோமோசாப்பியன்ஸ்க்கு முந்தைய ஒரு இனக்குழு, அதாவது நம்ம சிம்பான்சி குரங்குல இருந்தெல்லாம் கொஞ்சமா வேறுபட்டு வந்த ஒரு இனக்குழு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழுவை பார்க்கும்போது தான் இவங்க என்ன செய்யறாங்க, இவங்களுக்குன்னு ஒரு அடிமை தேவைப்படுகிறது. யாருக்கு? இந்த ஏலியன்ஸ்களுக்கு. அடிமை அப்படின்னு சொல்றதை விட அவங்களுக்கு பூமி கூட கான்டாக்ட் பண்றதுக்கு ஒரு பர்சன், ஒரு உயிரினம் தேவைப்படுகிறது. இப்படி எந்த உயிரினத்தை நம்ம கான்டாக்ட் பண்ணலாம், இல்லாட்டி எந்த உயிரினத்தின் DNA மோடிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப விதமான ஆராய்ச்சிகள் இந்த பூமியில் வந்து அவர்கள் செய்கிறார்கள். இப்படி செய்யும் போதுதான் இவர்கள் கடல் கன்னியை உருவாக்குகிறார்கள், இல்லாட்டி ஹைபிரிட் அனிமல்ஸ் அப்படிங்கறத உருவாக்குகிறார்கள். பல புராணங்களில் இல்லாட்டி பல்வேறு விதமான ஹாலிவுட் படத்தெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. எருமை மாதிரி தலை இருக்கும், மனித உடல் இருக்கும். கழுகு மாதிரி தலை இருக்கும், அதே மாதிரி மனித உடல் இருக்கும். இந்த மாதிரியான ஹைபிரிட் விலங்குகளை குறித்து பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே பல புராணங்களும் சொல்கிறது. இதற்கு காரணம் அவங்க கிட்ட இருந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான். சரி, அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி வழியா ஹைபிரிட் அனிமல்ஸ்லாம் செஞ்சு பார்க்கும்போது அவர்களுக்கு தேவையான இல்ல அவங்க நினைத்த மாதிரியான ஒரு உயிரினம் வரவே இல்லை. கடைசியா மனிதர்கள் இல்லாட்டி அந்த குரங்குகளை தேர்ந்தெடுக்கும் போதுதான் அவங்க DNA, அந்த குரங்கு DNA மனிதனுடைய DNAயும் சேர்க்கும் போது, ஏலியன்ஸ்களுடைய DNAயும் சேர்க்கும் போது ஒரு விதமான ஒரு தோற்றம், ஓகே, அறிவார்ந்த ஒரு உயிரினம் பிறந்து விட்டது, அந்த உயிரினத்தை நமக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, தங்கத்தெல்லாம் தோண்டி எடுக்கிறாங்க. அப்பப்போ இந்த பறக்கும் தட்டு வழியாக அவர்கள் ஏற்படுத்திய இந்த சோதனை விலங்குகளில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா என்பதை அவர்கள் அவங்களுடைய டேட்டாவா கலெக்ட் பண்றாங்க. இதற்காகத்தான் பறக்கும் தட்டு பூமிக்கு வருகிறது என்பது பல விஞ்ஞானிகளின் கூற்றாக இருக்கிறது. சரி, இப்படி டேட்டாவை கலெக்ட் பண்ணி வராங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டா 1942 வருடம் பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி, நல்லா கேட்டுக்கோங்க இந்த கதையை, பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனை. இரண்டாவது உலக யுத்தம்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது ஜப்பானுடைய கப்பல் அமெரிக்காவுக்கு புகுந்து விட்டது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ரொம்ப ஹை அலர்ட்ல இருக்கும்போது பிப்ரவரி 25ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கு ரொம்ப பெரிய ஒரு அலாரம் அடிக்குது, ரொம்ப பெரிய ஒரு சிக்னல் கிடைக்குது. என்ன சிக்னல்னா, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற விமானப்படையிலிருந்து ஒரு 120 மைல்ஸ் தூரத்துல வானத்தில் ஒரு பொருள் வந்து கொண்டிருக்கிறது, அது ஏவுகணையாக கூட இருக்கலாம், எல்லாரும் உஷாராகுங்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு தான். சோ அமெரிக்காவினுடைய சோல்ஜர்ஸ் எல்லாருமே உஷாராகிறாங்க. உஷாராயிட்டு அந்த 120 மைல் எங்க வருது அப்படின்னு பார்த்து ரெடியா இருக்கும்போது ஷூட் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை, ஒரு கமாண்ட், ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. எல்லாரும் சுடுகிறார்கள்னா ஒரு ரவுண்ட் 2 ரவுண்ட் கிடையாது, 1200 தடவை, 1200 ரவுண்ட் இந்த சுடுதல் என்பது நடக்கிறது. கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் இந்த சுடுதல் என்பது நடைபெறுகிறது. கடைசியா 20 நிமிடங்களுக்கு பிறகு இவங்க நிறைய பிரஸ்ல இருந்து இல்லாட்டி நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க, நீங்க யாரை பார்த்து ஷூட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது இது ஒரு தவறான கட்டளையின் பேரில் நாங்க இப்படி ஷூட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பிராங்க் ஹோங்க் அப்படிங்கிறவர் சொல்றார்.
ஸோ ஃப்ராங்க் ஹோங் சொன்னதை உங்களால் நம்ப முடிகிறதா? 20 நிமிடம் எந்த ஒரு டார்கெட்டும் இல்லாம அமெரிக்க அரசாங்கம் இல்லாட்டி அமெரிக்க ராணுவம் ஒரே ஒரு இலக்கை பார்த்து சுட்டு இருக்குமா என்று கேட்டால் நம்ப வேண்டும். இது இப்படி நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்க இந்த புகைப்படத்தை எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விசித்திரமான உண்மை தெரிந்திருக்கும். பறக்கும் தட்டை அமெரிக்கா எதேச்சியாக சுட்டு வீழ்த்தி விட்டது. அப்படி இல்லைனா பறக்கும் தட்டுக்கு எதிராக அமெரிக்க ராணுவம் செயலாற்றியது. இந்த ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. இது ஏன் மூடி மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு வேறொரு ரீசனும் இருக்கு. 1965 டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி பென்சில்வேனியா கெக்ஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல ரொம்ப சப்தத்துடன் ஒரு பொருள் 4 கிலோமீட்டர் தீப்பிடிச்சு எரிந்து கீழே விழுகிறது. அப்படி கீழே விழும் பொருளை எடுப்பதற்காக நிறைய ராணுவ வீரர்கள் வருகிறார்கள். எந்த ஒரு பொதுமக்களுக்கும் அந்த இடத்துல முன்னுரிமை கொடுக்கப்படவில்லை. யாரும் கிட்ட வரக்கூடாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த ராணுவ வீரர்கள் இப்படி கலெக்ட் பண்ண அந்த பொருளை எங்க கொண்டு போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரைட் பீட்டர்சன் ஏர்ஃபோர்ஸ் பேஸுக்கு கொண்டு போறாங்க. இப்படி ஏர்ஃபோர்ஸ் பேஸுக்கு கொண்டு போன அந்த பொருள் என்ன ஏது அப்படிங்கறத பிரஸ்ல அவங்க தெரிவிக்கவே இல்லை. பொதுமக்கள் அது ஒரு பறக்கும் தட்டு என்று சொன்னாலும் பறக்கும் தட்டு வரவில்லை அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தின் சார்பாக கொடுக்கப்பட்டது. இதை எதிர்த்து UFO ஆராய்ச்சியாளர் ஒருவர் லெஸ்லி கீன் அப்படிங்கிறவர் ஒரு மனுவை சமர்ப்பிக்கிறார் அமெரிக்க அரசாங்கத்திற்கு. தகவல் அறியும் உரிமை சட்டம் வழியாக FOAI அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் என்பதுதான் அதனுடைய பொருள். சோ இப்படி ஒரு தகவல் கேட்கப்படுகிறது. ஒரு UFO வந்து விழுந்ததாமே 1965ஆம் ஆண்டு. அதை நீங்க என்ன செய்தீர்கள் அப்படிங்கிற ஒரு மனு தான். இந்த மனுவுக்கு இவங்க எப்ப தெரியுமா பதில் அளிக்கிறார்கள்? கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு பிறகு. 2 வருடங்களுக்கு பிறகு இந்த ஒரு மனுக்கு எதிராக அவங்க பதில் அளிக்கிறாங்க. அப்படி ஒரு UFO வந்து விழுகவே இல்லை என்பதற்காகத்தான். ஆனா அந்த UFO சயின்டிஸ்ட் சொல்றாரு 2 வருடங்கள் அவங்க கிட்ட இருந்த எல்லா விதமான ஆவணங்களும் அழிக்கப்பட்டு விட்டது. அதற்காகத்தான் 2 வருடங்கள் எடுக்கப்பட்டதே தவிர இந்த UFO வந்து விழுகவில்லை என்பதை அடுத்த நாளை வேண்டுமானால் அவர்களால் சொல்லியிருக்க முடியும். ஆனால் அமெரிக்க அரசாங்கம் எதையோ மறைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது மட்டும்தான் நடந்துச்சு அப்படின்னு கேட்டா கிடையாதுங்க. UFO பார்த்தேன் அப்படின்னு சொல்ற நிறைய பேர் இருக்கும்போது பர்னே அண்ட் பெட்டி ஹில் என்பவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெட்டி ஹில் பர்னே அவங்க வீட்டுக்கு அதிகாலை போயிட்டு இருக்கும்போது தூரமா ஒரு பொருள் வந்து விழுந்திருக்கு. அவங்களை ஃபாலோ பண்ணியே வந்திருக்கு. அந்த பொருள் தரையிறங்கி இருக்கு. நிறைய விதமான உயிரினங்கள் தரையிறங்கி இருக்கிறது. அவங்க எல்லாருமே ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது இப்படி உடனே சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இவங்க கார்ல வந்துட்டே இருக்கும்போது அந்த UFO வந்து இறங்கி இருக்கு. அது வர மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. அதன் பிறகு அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து டைம் பார்க்கும்போது தான் தெரியுது நார்மலா வீட்டுக்கு வர்றதை விட 2 மணி நேரம் காலதாமதம் ஆயிருக்கிறது. ஸோ இந்த 2 மணி நேரம் என்ன நடந்தது அப்படிங்கிறத அவங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியல. அந்த தம்பதியினருக்கு யோசிச்சு கூட பார்க்க முடியல. இப்படியே போயிட்டே இருந்திருக்கு. அதன் பிறகு அவங்களால சரியா தூங்க முடியல. நிறைய மெசேஜ் ஏதோ அவங்க காதுல கேட்டுட்டே இருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது அவங்களுடைய ஃபேமிலி டாக்டரை அவங்க கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஃபேமிலி டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது தான் ஒரு மனோதத்துவ நிபுணர் வழியாக இவங்களை ரொம்ப பெரிய அளவில் துயில் கொள்ள வைத்து தூங்க வைத்து என்ன நடந்தது, அந்த 2 மணி நேரம் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்கிறாங்க. அப்படி ஆராய்ச்சி செய்யும் போதுதான் முக்கியமான சில விஷயங்கள் கிடைக்குது. இப்படி வேற்று கிரகத்திலிருந்து நிறைய ஏலியன்ஸ் வந்தாங்க. அவங்க இவர்களை பார்த்தார்கள். கொஞ்சமா இவங்க கிட்ட இருந்து இவங்க பாடியை வந்து டெஸ்ட் பண்ணாங்க. இப்படிலாம் நிறைய விஷயங்கள் கிடைக்குது. ஸோ இவ்வளவுதான் கிடைச்சா அப்படின்னு கேட்டா இல்ல, இன்னொரு மேப்பும் காணிக்கிறாங்க. அந்த ஏலியன்ஸ் இவங்க கிட்ட சொல்லி காண்பித்ததாக ஒரு மேப்பை இவங்க டிரா பண்றாங்க, வரைகிறாங்க. இப்படி வரைந்து கொடுத்த வருடம் 1963வது வருடம். ஸ்டார் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க, நட்சத்திரங்களுடைய வரைபடம். இந்த வரைபடத்தை 1963 பார்ப்பவருக்கு வித்தியாசமா இருக்கும், என்னடா இப்படி ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா அதனுடைய உண்மைத்தன்மை 1969 இந்த உலகம் அறிந்தது. 1969வது வருடம் ஓகியோ பல்கலைக்கழகத்தை சேர்ந்த விண்வெளி ஆய்வாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பொருள், ஒரு UFO, ஒரு நட்சத்திர கூட்டத்தை வரைகிறார்கள். அவங்க கண்டுபிடிச்ச நட்சத்திர கூட்டத்தை வரைகிறார்கள். செட்டி ரெட்டிகுலி என்கிற ஒரு பகுதி, ஒரு தொகுதியை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த தொகுதியை தான் 1963லேயே யார் வரைந்து காண்பித்தது? இந்த பெட்ரி ஹில் அப்படிங்கிறவங்க வரைந்து காண்பித்தார்கள். சோ அவங்க சொன்னது பொய் கிடையாது, உண்மைதான் என்று பல அறிவியலாளர்களும் அவங்கள ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்து ரொம்ப பெரிய கேள்விகள் எல்லாமே கேட்டு வந்தார்கள். அவங்கள பத்தி நிறைய விதமான சயின்ஸ் ஆவணங்கள் வெளிவந்திருக்கிறது, அதை நீங்க தேடி படிக்கலாம். இதே மாதிரி இந்த UFO பார்த்தேன் அப்படின்னு சொல்ற நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து 2 மணி நேரம் காணவில்லை என்பதை மட்டும் உறுதி செய்கிறார்கள். சோ இதன் வழியாக என்ன தெரியுது? மனிதர்களை UFO வந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தெரியுது. இது ஏன் கண்காணிக்கணும்? இதே மாதிரியாக கண்காணிக்கும் வகையில் வேற ஏதாவது ஒரு பிரச்சனை பூமியில் இந்த ஏலியன்ஸ்கள் செய்தார்களா? மர்மமான பல வேலைகளும் நாஸ்கா கோடுகள்லாம் நீங்க எடுத்துக்கோங்களேன். இந்த நாஸ்கா கோடுகளாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா 1930 கண்டுபிடிக்கப்பட்ட பேண்ட் ஆஃப் ஹோல்ஸா இருக்கட்டும், 3 அடி அகலம் 6 இருந்து 7 அடி ஆழம் நிறைந்த குழிகள். 1-2 குழிகள் கிடையாது, 5000த்திற்கும் மேற்பட்ட குழிகள் தோண்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரையிலும்
விஞ்ஞானம் அதை ஆய்வு செய்து கொண்டுதான் இருக்கிறது. எதற்காக இந்த குழிகள் தோண்டப்பட்டன அப்படிங்கிறத ஆய்வு தான் செய்கிறார்களே தவிர அதனுடைய உண்மைத்தன்மை வரவில்லை. இதே மாதிரி நிறைய மர்மமான நிகழ்வுகள் மனித வாழ்க்கையில் ஏலியன்களை மையப்படுத்தி இருக்கிறது. இது என்ன? அடுத்ததா இந்த ஏலியன்கள் மனிதர்களை கொலை செய்தார்களா? இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதா? அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? இதை அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். அனுநாக்கி பாகம் 8க்காக எல்லாருமே காத்திருங்கள். இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.